நீங்கள் ஒரு தெய்வத்திற்கு சாபம் கிடைத்தால் அது எப்படி இருக்கும் என்று நினைத்ததுண்டா? வாருங்கள், ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு முனையில் தேவர்கள், மற்றொரு முனையில் அசுரர்களிடையே யுத்தம் நடந்தது. ஆனால் மத்தியில் சுக்கிராச்சாரியார் என்ற அசுரகுரு இருந்தார். அவர் தேவர்கள் மீது கொண்ட வன்மத்தால் அசுரர்களுக்கு உதவ தீர்மானித்தார். அசுரர்கள் வெற்றியை பெற சிவபெருமானுக்கு தவம் இருந்தார். காலங்கள் உருண்டோடின. சுக்கிராச்சாரியார் தவத்தை கண்டு மனம் உருகிய சிவபெருமான், என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார். அப்போது சிவனிடம் இறந்தவர்களை மீண்டும் உயிரோடு கொண்டு வரக்கூடிய ஒரு மந்திரத்தை கற்றுக்கொண்டார். இந்த நிலையை அறிந்த தேவர்கள் மற்றும் முனிவர்கள், அவர்களுடைய எதிரிகள் மீண்டும் உயிரோடு வந்தால் எப்படி தப்பிக்க முடியும் என்று அஞ்சி விஷ்ணுவிடம் சரணடைந்து உதவி கேட்டனர். மற்றொரு புறம் சுக்கிராச்சாரியாரின் தந்தையார் பிருகு முனிவர் அசுரர்களுக்கு தனது குருகுலத்தில் பாதுகாப்பளித்தார். சில நாட்கள் அமைதியாக இருந்தது. திடீரென இந்திரன் தலைமையிலான தேவர்கள் மீண்டும் ஒருமுறை அசுரர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். அப்போது பிருகு முனிவரின் மனைவி காவ்யமாதா தனது மந்திர சக்தியால் அசுரர்களையும் தனது வீட்டையும் காத்து வந்தார். ஆனால் தேவர்கள் தோல்வியை ஏற்கவில்லை. அவர்கள் மீண்டும் விஷ்ணுவிடம் சரணடைந்தனர். இந்த முறை விஷ்ணு இந்திரனின் உடலில் நுழைந்து அவர்களுடன் போராடினார். ஆனால் அப்போது ஒரு பெரிய துர்ச்சம்பவம் நிகழ்ந்தது. காவ்யமாதா தனது வீட்டில் நடந்த தாக்குதலால் மிகுந்த கோபமடைந்தார். தேவர்கள் வெளியேறாவிட்டால் அவர்களை அழித்து விடுவேன் என்று அவர் கடும் கோபத்துடன் எச்சரிக்கை விடுத்தார். இந்திரன் பயமடைந்து விஷ்ணுவிடம் மீண்டும் உதவி நாடினான். அப்போது விஷ்ணு தனது சக்தி வாய்ந்த சுதர்சன சக்கரத்தை கொண்டு காவ்யமாதாவை அழித்தார். சிறிது நேரத்தில் பிருகு முனிவர் தன் குடிலுக்கு வந்தார். தனது மனைவியை இறந்த நிலையில் கண்டதும் மிகுந்த சோகத்தில் மூழ்கினார். அவரது கோபம் உச்சத்தை அடைந்தது. விஷ்ணுவை சபிக்கிறார். நீ விஷ்ணுவாக நீடிக்க முடியாது, மனிதனாக உலகத்தின் அனைத்து துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று சபித்து விடுகிறார். ஆனால் இங்கேதான் கதையில் திருப்பம் உண்டாகிறது. சாபம் வெறும் தண்டனை மட்டுமின்றி விஷ்ணுவின் அவதாரங்களை உருவாக்க வழிவகுத்தது. ராமர், கிருஷ்ணர் போன்ற அவதாரங்கள் உருவாகி உலகத்திற்கு நீதியையும் தர்மத்தையும் வழங்கின. இந்த அவதாரங்கள் ராமாயணத்தில் ராமர், பகவத்கீதையில் கிருஷ்ணர் ஆகியோரின் படைப்பாகவே பிரபலமடைந்தன. இவர்கள் அதர்ம வழியை கைவிட்டு மக்களிடம் நல்ல வழி பின்பற்றுவது பற்றி எடுத்துரைத்தனர். துன்பங்களை எதிர்கொண்டு வெற்றியை அடைய விரும்புங்கள். அதற்கே உலகளாவிய புராணங்களை உருவாக்கும் திறன் உண்டு. மேலும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த விரும்பினால் நம் சேனலை ஆதரிக்க சிவப்பு பட்டனை அழுத்தவும்.